அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாயசம் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் பர்பிள் பாயசம் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். 500 ml அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் பொடியாக இருக்கிற இந்த ஜவ்வரிசி ஒரு 100 கிராம் நான் அலசி வச்சுருக்கேன். இப்போது இந்த கொதிச்சிட்ருக்க இந்த தண்ணியில் நான் இதை போட போகிறேன். போட்டுட்டு அதை நல்லா வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி வெந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதில் இங்கே பாருங்கள், அரைச்சி வச்சிருக்கிற அந்த பர்பிள் பொட்டேட்டோ அவிச்சு வச்சுருந்தேன். அதனுடைய பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இதை நான் அதில் போட்டிருக்கேன். ஜவ்வரிசி நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது கூடவே நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்து கொதி வந்தவுடனே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் சுகரை ஆட் பண்ணுறேன். சுகரை ஆட் பண்ணிவிட்டு சுகர் கரைஞ்ச உடனே நான் அதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ண போகிறேன். இதில் நல்லா திக்காக நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். நம்ம பசும்பாலில் கூட இதை செய்யலாம். இதில் பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோவை நான் அவிச்சு வச்சுருந்தேன். வச்சு அதை மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி இதில் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் அதே தேங்காய் பாலை ஊற்றி கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கொதி வந்த உடனே நான் அதை இறக்கிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பாயசம் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ கடைசியாக இந்த முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். இதை நெய்யிலலாம் வறுத்து போடலை, நான் சும்மா தான் போட்டு வச்சுருக்கேன். இதோட எடுத்து ஒரு கிளாஸில் வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்கள் தேங்காய் பாலில் செய்யறதுனால இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறோம். இப்போது நான் அதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பர்பிள் பாயாசம் ரெடியாகி அதை நான் சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஜவ்வரிசி எல்லாம் தேங்காய் பால் வச்சு நீங்களும் இதே மாதிரி பர்பிள் பொட்டேட்டோ யூஸ் பண்ணி எந்த ஒரு கலரும் சேர்க்காமல் சூப்பராக இந்த மாதிரி ஒரு பாயாசம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.